ஹாய். நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா? நீங்கள் நார்மலாக கால் பண்ணி பேசுகிற ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள இயலாமல் போகும். ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கம்பெனியோட டிரெக்டர் என்ற வகையில் சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஸோ அதுக்காகத்தான் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். ஒரு கம்பெனி ஒன்றை ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா நார்மலாக 2 ஸ்டேஜ் இருக்கு. முதலாவது ஸ்டேஜ் நேம் அப்ரூவல், ரெண்டாவது ஸ்டேஜ் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல். நாங்கள் பிஸ்னஸோட நேமை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த நேமை அப்ரூவலுக்கு போட்டுக்கொள்ளணும். ஸோ பிஸ்னஸ் நேம் ஃபிசிக்கலாக டிபார்ட்மெண்ட்டால் செக் பண்ணி எங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறது மேபி 90-95% பாசிபிள் இருந்தாலும் 5% பாசிபிலிட்டிக்கு எங்களுக்கு நேமை சேஞ்ச் பண்ணுறது அவங்க சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அந்த நேமை அப்ரூவலுக்கு போடுவோம். போகிற டைமில் எங்களுக்கு ஃபிசிக்கலாக டிபார்ட்மெண்ட்டால் அப்ரூவல் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் நேமை அப்ரூவல் ஃபிசிக்கலாக எடுத்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு அந்த நேம் 100% கன்ஃபார்ம் ஆகும். இதில் யார் யார் பார்ட்டிஸ் இன்வால்வ்ங்கிறத நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். நார்மலாக ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஒன்று நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள அந்த பிஸ்னஸ் லீகலாக செப்பரேட் என்டிட்டி போல ஆகும். ஸோ பிஸ்னஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது இதில் டிரெக்டர்ஸ் என்ற யார் இந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறங்கிறது தான் டிரெக்டர்ஸ். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது ஓனர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஸ்மால் கம்பெனிஸ் டிரெக்டர்ஸே ஓனர்ஸாக இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ், ரைட்? ஸோ ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதோட செக்ரட்டரி என்ற பொசிஷன் உண்டு. இப்போ நாங்கள் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண போல செக்ரட்டரி என்ற பொசிஷன் உண்டு. செயலாளர் செக்ரட்டரி என்ற பொசிஷனுக்கும் நாங்கள் ஒருத்தரை நியமிக்கணும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்றை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மினிமம் 2 ஃபிசிக்கல் பர்சன் தேவை. ஒருத்தர் டிரெக்டராகவும் ஓனராகவும் ஷேர் ஹோல்டராகவும் இருந்தோலையிலும் இன்னொருத்தர் செக்ரட்டரியாக இருக்கணும். ஸோ மினிமம் 2 பேர் தேவை. ஸோ செயலாளராக நாங்கள் யாரை வச்சுக்கொள்ளங்கிற டவுட் எங்களுக்கு இருக்குமென்றால், அதாவது செயலாளருக்கு என்ன சரி குவாலிஃபிகேஷன் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்மால் கம்பெனிஸ் செயலாளராக அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்தரை வச்சுக்கொள்ளையிலும், இல்லாட்டி அதாவது செயலாளருக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவைப்படாது. ஆனாலும் கம்பெனிஸ் அவங்களோட ஸ்டேட்டட் கேபிட்டல் மோர் தென் 500,000 இருக்குமெண்டா அவங்க கட்டாயம் ரெஜிஸ்டர்ட் செக்ரட்டரி ஒருத்தர் தான் வச்சுக்கொள்ளணும். ரெஜிஸ்டர்ட் செக்ரட்டரி அவங்க செக்ரட்டரியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்கள தான் செக்ரட்டரியை நியமிக்கணும். மற்ற கம்பெனிகளெல்லாம் நார்மலாக குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரையே செயலாளராக நியமிச்சுக்கொள்ள முடியும். ஸோ இதில் 2 பேர் தேவைப்படும் எங்களுக்கு, டிரெக்டர் அடுத்தது செக்ரட்டரி. நார்மலாக 2 ஃபிசிக்கல் பர்சன் தேவைப்படும். ஸோ அடுத்தது என்ன டாக்குமெண்ட் எங்களுக்கு தேவை, என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை எங்களோட விஷயத்தை பார்த்தோம்னா, டாக்குமெண்ட்டுண்டா எங்களுக்கு பெருசாக நாங்கள் யோசிக்கிறது இல்லை, என்ஐசி காப்பி மட்டும்தான் தேவைப்படும். ஸோ என்ஐசி காப்பி கட்டாயம் தேவைப்படும். உங்களுக்கு என்ஐசி காப்பி இல்லைன்னா நீங்கள் அதாவது என்ஐசி லொஸ்டானா போலீஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டி வரும். ஸோ என்ஐசி காப்பி இம்பார்ட்டன்ட். அதோட எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படும். நான் சொன்ன மாதிரி கம்பெனி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், அதாவது எங்களோட பிஸ்னஸோட அட்ரஸ், என்னென்ன நாங்கள் பிஸ்னஸ் இதில் செய்ய போகிறோம்ங்கிற டீட்டெயில்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதோட டிரெக்டர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அவரோட ஃபுல் நேம், அவர் அட்ரஸ், கண்டெக்ட் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். செக்ரட்டரி செயலாளர் அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஃபுல் நேம், அட்ரஸ், கண்டெக்ட் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் சொல்ல தந்தாலே எங்களுக்கு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள இயலும். நாங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டா ஸ்டேஜில் நாங்கள் நேம் அப்ரூவல் எடுத்து வச்சுக்கொள்வோம். ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ் நேம் அப்ரூவல் எடுத்தது பிறகு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தருவீங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் எல்லாம் எங்கள் சைடால் ஃபில் பண்ணி உங்களுக்கு தருவோம். உங்களோட நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி எங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் அனுப்பி கொள்ளணும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எங்கள் ஆஃபீஸ் டெமடோட கலம்புனையில் ஆஃபீஸ் இருக்கு, அங்கே சைன் பண்ணி தந்துள்ள. மேலும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு எங்களுக்கு கிளியராக ஸ்கேன் பண்ணி அனுப்பி கொண்டாலும் போதும் எங்களுக்கு ஃபைனல் சப்மிஷனுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் உங்களோட ஃபார்ம்ஸ் எல்லாம் நாங்கள் கிளியராக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம். நாங்கள் ஃபார்ம்ஸை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு பிறகு எங்களோட கம்பெனி டிரெக்டாக அப்ரூவல் எங்களுக்கு கிடைக்கும். சம்டைம் நாங்கள் சப்மிட் பண்ண ஃபார்ம்ஸில் என்ன சரி குறைபாடுகள் இருந்து, அதாவது எங்களோட
சிக்னேச்சர்ஸ் இல்லாட்டி நாங்கள் ஸ்கேன் பண்ண வந்து கிளியராக ஸ்கேன் பண்ணாமல் அப்படி என்ன சரி ப்ராப்ளம் இருந்தால் எங்களுக்கு ரீசப்மிஷன் வரும். ஸோ அதால் ரீசப்மிஷன் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னா அதை கன்சிடர் பண்ணி அதை எகெயின் சப்மிட் பண்ணி அப்ரூவல் எடுத்துக்கொள்ளிடும். சில நேரம் நாங்கள் எங்களோட ஃபார்ம்ஸ்களை வந்து சரியாக அனுப்பலாட்டி, அதாவது சிக்னேச்சர் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு அவங்களோட ரூல்ஸ் பண்ணி நாங்கள் அனுப்பலாட்டி எங்களோட கம்பெனி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்கு. ஆனாலும் எங்களோட நிறுவனம் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிகள் 100% நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஹோல் ப்ராசஸ் எத்தனை நாளைக்குள்ளே முடிச்சு கொள்ளையிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட கம்பைன் ஆகிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவல் அவங்க தார டேட்டை வச்சு, அதாவது நார்மலாக ஒவ்வொரு டைமுக்கும் வந்து அது சம்டைம் சேஞ்ச் ஆகும். சில நேரம் ஒரு 1 வீக்குக்குள்ளே அப்ரூவல் எடுத்துக்கொள்ளையிலும், சில நேரம் 2 வீக்ஸ் போகும். இப்போ வந்து எவரேஜாக 2 வீக்ஸ் போகுது. ஸோ அந்த டைமில் இருக்கிற அவங்க எடுத்துக்கொள்ள காலத்தின் அடிப்படையில் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஹோல் பீரியட் வந்து கன்சிடர் ஆகும். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவரேஜாக 2 வீக்ஸ் போகுது. மேபி 2 வீக்ஸுக்கு முதலும் எங்களுக்கு முடிச்சு கொள்ளையிலும் எங்களுக்கு ஏர்லியாக அப்ரூவல் கிடைச்சி கொள்ளுண்டா. பேமெண்ட் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட் பேமெண்ட் நாங்கள் நேம் அப்ரூவல் டைமில் எடுத்துக்கொள்வோம். ஃபெஸ்ட் பேமெண்ட்டில் உங்களுக்கு 5,000 or 10,000 இது ரெண்டில் ஒன்று நீங்கள் பே பண்ணிக்கொள்ளையிலும். ஃபெஸ்ட் பேமெண்ட்டை எடுத்துகிட்டு நாங்கள் நேம் அப்ரூவலுக்கு போட்டு எவரேஜாக இப்போ ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் போகுது நேம் அப்ரூவல் கிடைச்சி கொள்ளுறதுக்கு. நேம் அப்ரூவல் எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவோம் சைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் சைன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை தந்து நாங்கள் ஃபைனல் அப்ரூவலுக்கு போகிற டைமில் பேலன்ஸ் பேமெண்ட் எடுத்துக்கொள்வோம். ஸோ ஃபைனல் அப்ரூவலுக்கு போட்டுட்டு another 4 to 5 ஒர்க்கிங் டேஸ் உள்ள எங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்கொள்ளும். இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று, நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்து 3 மாதத்துக்குள்ளே 90 டேஸுக்குள்ளே வந்து அந்த கம்பெனியை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த கம்பெனி வந்து எக்ஸ்பயர்ட் ஆகும். நாங்கள் ஃபெஸ்ட்லேருந்து தான் எகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். இது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைண்டா எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் மெசேஜ் ஒன்று போடுங்க. அப்படி இல்லாட்டி எங்கள்கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு பேசிக்கொள்ளும். நாங்கள் வந்து கிமாஸ் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட், கொலம்பு 9 ஆஃபீஸ் இருக்குது.